ஏவிஎம் நிறுவனம் பெரிய நிறுவனம் சொந்த படம் எடுக்கிறதை நிறுத்திட்டான். பெரிய பிரம்மாண்ட டைரக்டர் மணிரத்னா, அவங்க அண்ணன் ஜி வெங்கடேசன், பெரிய பிரபலமான தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். என்ன 10 கோடி ரூபா பட்ஜெட் படங்களே யாரும் வர வேண்டாம்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கமே சொல்லிடுச்சு. 10 கோடி படமாக யாரும் வராதிங்க, 500 கோடி இருந்தால் கோடம்பாக்கம் பக்கம் வாங்க. செண்பகமூர்த்தி அவர் கண்டுள்ள 1000 திரைப்பட கொட்டைகள் தமிழ்நாடு முழுக்க. விஜய் அவர்கள் இந்த வாட்டி எதுலையுமே நான் நிற்கல, என்னோட கோல் 2026ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணி தானே சார் 2026 ஷாம்பைனை திறக்கட்டுமா இல்ல கேம்பைனை திறக்கட்டுமாங்கிறார். இருமா வர கோப்பையை திறக்கட்டுமா ஏண்டா, இதாடா முதலமைச்சருக்கான தத்துவம். பார்ட்டி சரக்கு ஏமா இதாமா படம். யார் எழுதியிருக்கா? வைரமுத்த பையன். வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட தமிழா பாண்டியன் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். ரஜினி அவர்களுக்கு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் யாருமே பெருசாக இடம் பிடிக்காத மாதிரி தானே சார் இருக்குது. ரஜினி சார் அவரோட பிளேஸை யாராவது ஒருத்தர் நிரப்புவாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போது அரசியலுக்கு போயிட்டாங்க. அஜித் அவர்கள் அரசியலில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் அவர் படத்துலையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இருக்குது. இப்போது தமிழ் சினிமா காலியாக தானே சார் இருக்குது. என்ன படம் வருது? படமே இல்லையே. இப்போ எல்லா தியேட்டர்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய படங்கள் தானே சார் ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போது தமிழ் சினிமாவே படங்களே இல்லாம, ஒரு காலத்துல படம் நிறைய இருக்கும், தியேட்டர்ஸ் கிடைக்காம இருந்தது போய் இப்போ தியேட்டர்ஸ் அவ்வளோ இருக்கு, ஆனா படமே இல்லாத அப்படியே நிக்குதே சார். இல்லை, இப்போ 10 கோடி ரூபா பட்ஜெட் படங்களே யாரும் வர வேண்டாம்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கமே சொல்லிடுச்சு. 10 கோடி படமாக யாரும் வராதிங்க, 500 கோடி இருந்தால் கோடம்பாக்கம் பக்கம் வாங்க. விஜய்க்கு 110 கோடி ரூபா சம்பளம், ரஜினிக்கு 110 கோடி, அஜித்துக்கு 110 கோடி, இப்படி 110 கோடிகள் தான் இப்போ களத்தில் இருக்குது. 4 கோடி 5 கோடி வச்சு படம் எடுக்கிறவங்கலாம் ஒன்றும் இதுவே இல்லை. அதனால பாதி படம் ஓடிடிக்கு போயிடுச்சு அப்படின்னா தியேட்டர்கள்லாம் இன்னும் எத்தனை நாள் சார் இருக்கும்? எல்லாருமே தியேட்டரை நம்பி அதுதான் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்னு அப்படின்னு நினச்சி எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம். இல்லைம்மா, அதாவது தியேட்டர் முழுக்க யார் கட்டுப்பாடு இருக்குன்னா உதயநிதி ரெட் ஜெயினுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. செண்பகமூர்த்தி அவர் கண்டுள்ள 1000 திரைப்பட கொட்டைகள் தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அவங்க தான் ரிலீஸ் பண்ணணும். சன் பிக்சர்ஸ் எடுக்கிற படமே இப்போ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. புரியுது சார். ஒட்டு மொத்தமாக சன் பிக்சர்ஸ் படமே உதயநிதியினுடைய தயவுல தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. அதனால் பிரபல நடிகைகள் அவங்களோட வாழ்க்கை இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுதே சார். அது கூட ஒரு ரீசனாக இருக்குமா? ஏவிஎம் நிறுவனம் பெரிய நிறுவனம் சொந்த படம் எடுக்கிறதை நிறுத்திட்டான். ஆமாம் சார். சொந்த படம் ஆமாம் பல கோடி கடனாகி. நீங்கள் இப்போ எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தாங்க, சிவாஜி வச்சு படம் எடுத்தாங்க, ரஜினியை வச்சு. சென்னைக்கு வர்றவன் ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த உருண்டையை பார்த்துட்டு தான் ஊருக்கே போவான். அதுதான். ஆமாம் சார். அது ஒரு நியதியாகவே இருந்தது சார். எல்லா தமிழ் படத்துலையும் அந்த காலத்தில் காட்டுறது ஃபர்ஸ்ட் சென்னை அப்படின்னா எல்ஐசி பில்டிங்கை காட்டுற மாதிரி ஏவிஎம் நிறுவனம் அந்த குளோபை தானே சார் காட்டுவாங்க. அந்த உலகம் அந்த சுத்தரத்தை காட்டுவாங்கல்ல சார். இப்போ உலகம் சுத்துறதையும் காமிக்கல, உருண்டையும் காணா. ஏவிஎம் ஸ்டுடியோ பூரா பிளாட் ஆகி வீடு கட்டி விற்று விட்டாங்க. அப்போ என்ன காரணம்? சொந்த படத்தில் பல கோடி நட்டம். சொந்த படம் எடுக்கிறத நிறுத்தி பல வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் பெரிய பிரம்மாண்ட டைரக்டர் மணிரத்னா, அவங்க அண்ணன் ஜி வெங்கடேசன், பெரிய பிரபலமான தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். என்ன கடன் ஆகி சொந்த படம் எடுக்க முடியாமல் இப்போ கடைசியில் உயிர் போனது தான் மிச்சம். கஸ்தூரி ராஜா காணாமையே போயிட்டார். கஸ்தூரி ராஜா வாங்கின கடனுக்கு நோட்டீஸ் யாருக்கு அனுப்புகிறாங்க? ரஜினிக்கு அனுப்புகிறாங்க. போத்ரா மார்வாடி ரஜினி சம்மந்தி தானே எனக்கு பணம் கொடுன்னு கேட்குறான். இப்படி பல கதைகள் இருக்கு. விஜய் அவர்கள் இந்த வாட்டி எதுலையுமே நான் நிற்கல, என்னோட கோல் 2026ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணி தானே சார் 2026. அப்பா நேற்று இந்த கோட்டு படம் நேற்று அந்த கேசட் ரிலீஸ் ஒரு பாட்டை பார்த்தேன்.
சாராய கடையில் சாராய பார்லேயே எடுத்திருக்காரு. நீங்க ஏன் பாக்குறீங்க? நீங்க ஏன் பாக்குறீங்க? நான் இந்திய குடிம்பாங்க, தமிழன். இப்போ நான் அந்த இல்லை, அப்போ நான் ஏதாவது இலங்கையோ இல்லை இந்தோனேஷியாவில் தான் பார்க்க வேண்டியதில்லை. நானும் தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன், தெரியாமல் பிறந்துட்டேன். ஏன்டா பிறந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த படத்தை பார்த்தா நம்ம என்ன என்ன வருதுன்னா, ஷாம்பைனை திறக்கட்டுமா இல்லை கேம்பைனை திறக்கட்டுமாங்கிறாரு. ஷாம்பைன்னா என்னது? சரக்கு. அப்போது இந்த அந்த பாட்டு பூரா எங்கே எடுத்திருக்காங்க? முழுக்க பாரில் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன படத்தோட இதை இல்லைம்மா, இல்லை அவர் தானே அடுத்த முதலமைச்சர். அவர் தானே அடுத்த முதலமைச்சர். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். என்ன அதாவது அந்த பாருங்க, அதாவது பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா? என்ன பார்ட்டின்னா என்ன? சரக்கு அடிக்க ஆரம்பிக்கலாமா கிராமத்தில் கேட்பான். அதிரடியாக கிளப்பட்டுமா? நேற்று அந்த பாட்டினுடைய எழுதி வச்சிருக்கேன். இருமா வர கோப்பையை திறக்கட்டுமா? எது என்ன கோப்பை? ஏண்டா இதாடா முதலமைச்சருக்கான தத்துவம்? இருமா அடுத்து மைக்கை கையில் எடுக்கட்டுமா? கோப்பையை ஒரு பக்கம் எடுக்கிறாராம், இந்த பக்கம் மைக் எடுக்கிறாராம். அடுத்து அடித்தா என் வாய்ஸ் தான், வெடிச்சா என் பாய்ஸ் தான். சத்தம் பத்தாது, விசில போடு. குற்றம் எவனாவது ஏயா நண்பா நண்பி விசில் போடு. என் லாஸ்ட்டு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை என் பார்ட்டி ஓயாது. என்ன பார்ட்டி? சரக்கு பார்ட்டியா? அதாவது மார்லன் பிராண்டோ பெரிய நடிகர், டான் வாக், மாற்றம் வேண்டுமா கோ வாக், என் பின்னாடி வா. அப்புறம் கடைசியா என் பார்ட்டி ஏக்தான் என் வாக்கு. பார்ட்டி சரக்கு. ஏமா இதாம்மா படம். யார் எழுதியிருக்கா? வைரமுத்த பையன் மதன் காய்க்கு எழுதியிருக்கான். ரெண்டு பேருமே மப்பள போதையில் எழுதுனாலும் தெரியல. ஆமா சொல்றது அப்ப நீங்க அந்த பார்ட்டியை தான் நீங்க பாத்தீங்களா? ஷாம்பைன் என்னமா? அது ஷாம்பைன் என்ன? மைக் எடுக்கட்டுமான்னு சொல்லியிருக்காரு. மைக் எடுக்கிறாரு, கோப்பை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன கோப்பை? பசங்க பூரா எங்க படுத்து கிடக்குறான் இப்போ? பாத்தீங்களா ஜாபர் சாதி கதை? பாத்தீங்களா? சரி, இப்போ பள்ளிக்கூட கல்லூரியில் ஜாபர் சாதி கதை பாத்தீங்களா? டன் சார், உங்களோட இதுக்கே நான் வரேன். இப்போ இந்த மாதிரி சீனியர் ஜர்னலிஸ்ட் நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் நாளைக்கு அவர் என்ன சொல்றாரு? அந்த படம் பூரா எங்க நடக்குது? டான்ஸ் பூரா எங்க நடக்குது? பார்ல நடக்குதுமா. படத்தை விட்டு நான் படத்தை நடிக்கிறத ஸ்டாப் பண்ண போறேன், பண்ணிட்டேன் நான், அதனால தான் வந்து அரசியல் களத்துக்கே வரேன்றத படம் எடுத்தாரு. ஒரு சிகரெட்டு ஒரு சரக்கு பார்க்கவே முடியாது. அவர் மக்கள் முதலமைச்சர். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சரக்கு ஜென்ரேஷன் போல ஜாபர் சாதிக்கு சரக்கு தான். இதுதான். ஓகே சார், உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.